ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? அன்றைக்கி சாமிங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்க பேசினது தாங்க 2 வார்த்தை இப்போ சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறந்ததுலேயே அன்னதானம் பெரிய சிறந்ததுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இருந்தாலும் நம்ம மனசை பிரிவு, நமக்கு எல்லா தேவைகளும் தேவைப்படுது. நமக்கு சொத்து, சுகம், பணம், காசு, நகை, நட்டு எல்லாமே தேவைப்படுது இல்லையா? அது தப்பே இல்லைங்க. நம்ம மனசு இருக்குதா, நமக்கு எல்லாமே தேவைப்படும். அதோடு சேர்த்து புண்ணியமும் நம்ம சேர்த்திக்கணும். என்னுடைய கருத்து கூட அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, புண்ணியங்கிறது நாம் ஒருத்தருக்கு வயிறார ஒரு வேளை சாப்பாடாச்சும் வாங்கி கொடுத்தா அது ஒரு புண்ணியம் தாங்க. பார்த்திங்கன்னா, ரோட்டு ஓரமாக நிறைய பேர் உட்காந்துட்டுருப்பாங்க. சாப்பாடு யாராவது வாங்கி தருவாங்களோ அப்படின்னாலும் உட்காரவங்க இருக்கிறாங்க இல்லையா? உங்களுக்கே தெரியும். ஆனால் இருந்தாலும் நான் பார்த்திங்கன்னா, ஒரு கோயிலுக்கே போனால் கூட 2 வேளை சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுப்பேன். இல்லை ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டோடு வாங்கி தருவேன். ஏன்னா அந்த புண்ணியங்கிறது அவங்க வயிறை நம்ம சாப்பிட்டுட்டு சொல்கிற வார்த்தைகள். அதனால் புண்ணியம் நமக்கு இல்லைனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு சேட்டுமே. அதனால் கண்டிப்பாக இதை செய்யுவேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லுவீங்க. மேட்டூர் குளத்தூரில் தான் அவர் ஏதோ கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக அவங்க கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் போட்டு கண்டிப்பாக அந்த கோயிலோட உங்களுக்கு எல்லாமே தெரியப்படுத்துகிறேன். அவருடைய ஃபோன் நம்பர் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இன்னும் பேசுனது கூட இல்லை. இனிமேல் பேசணும். பாய்.